நீங்க கேட்ட மாதிரி அந்த நீடில் போடும்போது விடவே இல்லை. ரொம்ப 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 சிரமமா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் எல்லாம் அவரே இன்ட்ரெஸ்டா வந்துட்டார். பார்த்தோன்னே சொன்னாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இந்த ஒரு நீடில் பண்ணதுல எனக்கு இவ்வளோ வித்தியாசம் கிடைக்குமான்னு அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். உங்களோட பெஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 83, 84 இயர்ஸ் ஒரு பெரியவருங்க. அவருக்கு வந்து நல்லா நல்ல இதாக இருப்பார் அவர் பார்க்குறக்கே. அவருக்கு பார்த்தீங்கன்னா கால்லெல்லாம் ரொம்ப இது பின்னிங் சென்சேஷன், அதாவது ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு சர்க்குலேஷன் ஆகல, மெத்துன்னு இருக்கு கால், எனக்கு நடக்கவே முடியலம்மா, நானும் எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன், எனக்கு ஏதாவது பண்ண முடியுமா எனக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருந்தார், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல ஜாப்ல இருந்தார். ஸோ அவருக்கு என்னன்னா, நம்மள கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும், நான் இருக்கிற வரைக்கும் என்ன நான் நல்ல ஒரு அப்பீரன்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பார்க்கறக்கும் நல்லா இருக்கணும், எந்த எனக்கு சிரமமும் இருக்கக்கூடாதுங்கிறனால அவர் யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லி அவங்க நம்ம கிட்ட வந்தாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல அவருக்கு நீங்க கேட்ட மாதிரி அந்த நீடில் போடும்போது விடவே இல்லை. ரொம்ப 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 சிரமமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் போட்டேன். ஏன்னா அவருக்கு அவர் கொஞ்சம் கூட பெயின் தாங்குற மாதிரி கிடையாது. அவருக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டு அவரை ஆசுவாசப்படுத்தி நிறைய பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி அவரை ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீடில் பண்ணாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அவருக்கு நீடில் பண்ணேன். ஏன்னா அவரை அமைதிப்படுத்துறதே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அவருக்கு 83, 84 இருக்குங்க. அதுக்கும் கியூர் பண்ணிக்கலாம். அப்புறம் அவர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிட்டிங் அப்படியே கொஞ்சம் ரொம்ப அழுதுட்டே அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இருந்தார். அப்போ நான் போட்டு சரிங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். அப்புறம் செகண்ட் எல்லாம் அவரே இன்ட்ரெஸ்டா வந்துட்டார். பார்த்தோன்னே சொன்னார், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இந்த ஒரு நீடில் பண்ணதுல எனக்கு இவ்வளோ வித்தியாசம் கிடைக்குமான்னு அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. அதை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுங்கும் போது அதுதானே நமக்கு வேணும். அவங்க அதான் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸுங்க. அப்புறம் கால் முட்டி வலியெல்லாம் இருக்கு. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கே போக யோசிப்பாங்க, நடந்து எப்படிலாம் சமைக்கணுமா, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செய்யணுமே, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க, அவங்க எந்திரிச்சு நடக்கவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம இந்த நீடிலெல்லாம் பண்ணி கப்பிங்கெல்லாம் நம்ம பண்ணுவோம். கப்ஸு, சிலிக்கான் கப்ஸு, கிளாஸ் கப்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அவங்கவுங்க பாடியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி என்ன கண்டிஷனில் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கப்ஸு மாதிரியெல்லாம் போட்டு பிளட் ஸ்டாக்னேஷன் எல்லாம் மூவ் பண்ணி கொடுப்போம். அப்போ என்ன ஆகுனா, அந்த பிளட்டு வந்து ஒரு இடத்துல நிற்காம மூவ் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும்போது வலி குறைஞ்சிரும். அந்த இடத்துல ஒரு ஆற்றல் சொல்லுவோம், எனர்ஜி சீன்னு சொல்லுவோம். அந்த ஆற்றல் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா பிளட் மூவ் ஆகும்போது அவங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்காது, வலி குறைஞ்சிரும். உடனே அங்கே இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிடும். ஒரு வேக்யூம் கப்ஸ் மாதிரி அதை போட்டு எடுக்கும்போது நல்லா ஃப்ரீயாக ஃபீல் ஆகிடும். அப்போ அவங்கெல்லாம் எனக்கு சமைக்கிறதுக்கு காலையில் எந்திரிச்சாலே நான் சமைக்கணுமே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னே உண்மையே எனக்கு பெரிய உயிரே வந்த மாதிரி இருக்கு, எனக்கு வாழ்க்கையே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கு, நான் எதையும் செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய கிளையன்ஸ் ரொம்ப சஃபர் ஆகிறவங்க, சாதாரணமா இந்த மாதிரி வர்றவங்க இன்னும் நிறைய வேற போயிட்டு அப்புறம் தான் சரி நம்ம இதாவது போகலாம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ரொம்ப ஹாப்பி, அப்பா நான் புதுசாக ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கப்பிங் தவிர வேற எந்த மாதிரி? மாக்சிபூஷன் சொல்லிட்டு அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சைனால வந்து அந்த மறிக்குழுந்து அந்த ஃப்ளார் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹெர்பல் செடி, அதிலிருந்து எடுக்கிற அதை எரிச்சு அதுலேருந்து எடுக்கிற அந்த ஆஷுங்க இது அந்த பொடியை வந்து ஒரு இப்போ நம்ம சுருட்டு மாதிரி எல்லாம் இங்கே இருக்கும் இல்லைங்களா, நம்ம அந்த அது மாதிரி அதை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்குவீங்க நீங்க? நாங்கள் வாங்கிப்போம். அதில் வந்து நம்ம ஒரு தீ பற்ற வச்சுட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸில் எந்த இடத்துல அது நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். டயக்னோஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை பாடியில் அதிகமாக இருக்கு அப்படிங்கும்போது அந்த குளிர்ச்சியாகவே இருந்தால் டேம்ப்னஸ், உடம்பு ரொம்ப குளிராகவே இருந்தால் சில்லுன்னு ஆகிடும் இல்லைங்களா, ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரோசன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம அதை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி ஆயிடுவாங்க. ஸோ மாக்சிபூஷன் பண்ணுவோம். அப்புறம் எலக்ட்ரோ அக்குபஞ்சர்னு சொல்லிட்டு ஸ்டிமுலேஷன் எல்லாமே நீங்க தான் பார்க்குறீங்க? எல்லாமே நம்ம பக்கம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கம்மா, நான் எல்லாமே டயக்னோசிஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். எலக்ட்ரோ அக்கு
பஞ்சர்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. மெடிசன்ஸ், ஹெர்பல் ஃபுட்டு, நியூட்ரிஷன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இப்போ இந்த இந்த ஒருத்தவங்க வந்து ரொம்ப காஃபா இருக்கு, ரொம்ப சளியா இருக்குன்னா அவங்களுக்கு என்ன, இல்லை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அவங்க என்ன மாற்றணும், என்ன ஃபுட்டு எடுக்கணும், எந்த மாதிரி எடுத்தால் நமக்கு ப்ரிகாஷனாக நம்ம நல்லா ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்க முடியும், அந்த ஃபுட்டு எல்லாமே எது அவாய்ட் பண்ணேன்னா இதில் வந்து நம்ம நார்மலாக நினச்சிட்டு இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மட்டன் வச்சுக்கோங்களேன். மட்டன்னா நம்ம எல்லாரும் நினச்சோம் கூலான உணவு. பட் ஆக்சுவலி சைனீஸ் அவங்களதுல எப்படின்னா அது வார்மான உணவு. ஸோ நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா இந்த உடம்புக்கு நல்லது, இதை அவாய்ட் பண்ணுங்க. அது மாதிரி நியூட்ரிஷன்ஸ் எதாவது எடுத்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டு டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வலிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோங்க. ஓகே மேம். உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் அட்வைஸ், ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி மேம்? ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கும்ல மேம். உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் மேம்? இல்லை என்ன மாதிரி டிப்ஸ்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6 பேத்தஜன் நம்ம சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துலேருந்தே பழங்காலத்திலிருந்தே நமக்கு சொல்கிறது, அதாவது குளிர்காலமானா இப்படி இரு, வெயில் காலமானா இதை சாப்பிட்டு பாரு, வெயில் காலமானா இளநீ அந்த மாதிரி சாப்பிடுங்க, குளிர்காலமாக இருந்தால் அந்த மாதிரி பாருங்க நான்வெஜ் சாப்பிட்றோம், சிக்கன் இந்த மாதிரி நம்ம இந்த குளிர்காலம், வெயில் காலம், ஹீட்டு, சம்மர் ஹீட்டு, அந்த மாதிரி இந்த கிளைமேட்டிக்கல் பொறுத்து தான் நமக்கு டிசீஸ் வருங்க. நம்ம இதில் வந்து 6 விதமாக பிரிச்சிருப்பாங்கங்க. எக்ஸ்டர்னல் பேத்தஜன்ஸ், வெளிப்புற காரணிகள்னால உடம்புக்குள்ள டிசீஸ் வர்றதை 6 விதமா பிரிச்சிருப்பாங்க. காத்து, கோல்டு, ஹீட்டு, சம்மர் ஹீட்டு, அந்த மாதிரி 6 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்து தான் டிசீஸ் வரும். ஸோ நம்ம எப்பவுமே வெளியில அந்த அதாவது இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல என்ன சீதோஷ்ண நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை நடத்திட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எந்த டிசீஸும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம்.